எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளை காணிச்சது கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் புதிய கிருபைகளினால் நிரப்புங்க, உடைய வல்லமினால் நிரப்புங்கப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கட்டும். கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார் என்ற வசனத்தின்படி உண்மையே நம்பி வாழ்கிற உடைய பிள்ளைகள் எந்த ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த சத்ருவின் கிரிகளோ, போராட்டங்களோ, தீமைகளோ பிள்ளைகளை தொடாதபடிக்கு வேலி அடைங்க. உடைய ரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மையை கட்டளையிடுவீராக. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களும் நீங்கி போகட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வார்த்தையின் பிரகாரம் நன்மையும் கிருபையங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.